ஒரு சிறிய ஜெபத்தை செய்திக்காக ஜெயிப்போம். பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே எங்களை ஒன்றாய் கூடி வந்து கிருபை தந்ததற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறீர் தகப்பனே. இதோ இந்த நாளில் உண்மை நோக்கி பாடவும், உண்மை பற்றி தெரிந்து கொள்ளவும், இதோ முக்கியமாக நீர் எங்களுக்காக உமது ஒரே பேரான குமாரனை அனுப்பினீரே தகப்பனே. அதுக்கு அந்த பந்தியில் கை வைக்குமாறு எங்களை கூட்டி வந்து கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே. நீர் என்னை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் ராஜாமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே கேட்கும் நடக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் சபையார் அனைவரோடும் போன வருஷம் நம்ம வந்து இதோட முதல் பாகத்தை பார்த்தோம். இது பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் 12 சிறு தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது 12 சிறிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பற்றி பார்த்துட்டே வரோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ட்டு நம்ம ரிவர்ஸ்ல போறோம். ஃபர்ஸ்ட் மல்கியா, சகரியா அப்படி பார்த்துட்டு வரோம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன். இப்போ நம்ம போன வாட்டி யாரை பத்தி பார்த்தோம்? கஷ்டமான கேள்வி கேட்கணும். இல்ல, போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டி சகரியாவை பத்தி பார்த்தோம். அதுக்கு போன வாரம் வந்து போன வாட்டி நான் பேசும்போது யாரை பத்தி பார்த்தோம்? ஆகாயை பத்தி தான். ஆகாய் முதல் அதிகாரம் மட்டும் பார்த்தோம். ஆகாய் யார், அவர் எந்த சூழ்நிலையில இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, அதோட எந்த காலகட்டத்தில் அது நடக்குது, தேவன் அவருக்கு முதல் 2 ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பும் சொல்லலாம், ஒரு செய்தியாகவும் சொல்லலாம். இந்த முதல் 2 நற்செய்தியை கொடுக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் மறந்தங்காட்டி நான் திரும்ப கூடி ஒரு வாட்டி அதை குயிக்கா ரீகேப்புமாங்க. இந்த நடந்தது முன்னாடியே சொல்ற மாதிரி நான் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிடுறேன். ஆகாய் அப்படிங்கிற தீர்க்கதரிசி, அந்த பேரோட அர்த்தம் யெகோவாவின் பண்டிகை. இந்த ஆகாயோட பேருக்கு அர்த்தமே யெகோவாவின் பண்டிகை. ஏன் இந்த பேர் இவருக்கு ஏன் வச்சாங்கிறது இது இல்லை, அந்த பேருக்கான அர்த்தம் அதுதான். ஒருவேளை இவர் அந்த பண்டிகை நாள்ல பிறந்திருக்கலாம். இதை எழுதும் போது ஆகாய் வந்து வயசானவர். இது வந்து ஒரு வயசானவரா முதியவரா இருக்கும் போது இந்த ஆகாய் வந்து இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எழுதுறாரு. இது நம்மளுக்கு எதுல தெரியும்னா சகரியா தெரியும். ஏன்னா சகரியா தன் இள வயதிலும் ஆகாய் தன் முதிர் வயதிலும் சேர்ந்துதான் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களை ரெண்டுமே, சகரியாவோட முதல் பகுதியும் ஆகாயோட முழு புஸ்தகமுமே இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து சொல்றாங்க. அப்போ ஆகாய் ஒரு முதிர் வயது. இது நடக்கிற வருஷம் பாத்தீங்கன்னா வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா 520 கிறிஸ்து பிறப்பிற்கு முன். இந்த 520க்கு முன் நடக்கிற ஒரு சம்பவம். எந்த நேரத்துலன்னு பாத்தீங்கன்னா கோயில் தேவனுடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்குது. பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருந்து அரசாட்சி பாரசீக மன்னன் கையில போகுது. பாரசீக மன்னன் இவர்கள் மேல் இறக்கப்பட்டு, சரி நீங்க போங்க, போய் கோயிலை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. யாரோட தலைமையின் கீழ் வராங்க? செருபாபேலின் தலைமையின் கீழ், யோசுவாங்கிற ஆசாரியர் கீழ் இந்த ஒரு கூட்டம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக வராங்க. இதுதான் இங்க நடக்கிற சம்பவம். இங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேவனோட ரொம்ப வைராக்கியமா இருக்காங்க. யாரோட லெட்டர் அவங்க எழுதிட்டே இருக்காங்க? எரேமியா அவர்களுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, பயப்படாதீங்க, நம்மளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த வாக்குத்தத்தின்படி அந்த பாரசீக மன்னன் நீங்க போங்கன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நீ போற வழியில யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. இவங்க போறாங்க, நல்லபடியா வந்து சேர்ந்துடுறாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு. இவங்க வந்து பார்க்கும்போது மணல் மேடா இருக்கு. இத பார்த்து ரொம்ப துக்கப்படுறாரு. மணல் மேடா இருக்கு. நம்ம சாலமோன் கட்டின அந்த கோயில், அது அந்த கோயிலோட டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி பார்ப்போம். அது அவ்வளவு அழகா கட்டின கோயில் மணல் மேடா இருக்கு. இத பார்த்தோன்னா வேக வேகமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கட்ட ஆரம்பிக்கிற டைம் பாத்தீங்கன்னா எஸ்ரால 4ஆம் அதிகாரம் 23ல இருந்து 24. எஸ்ரா, இது நம்ம எஸ்ரா ஆகாய் 2மே போயிட்டு வருவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஸ்ரால தான் சம்பவம் நடக்குது, அங்கதான் பதியுது. இத ஆகாய் திரும்ப அங்க பதிவு பண்றாரு, அவ்வளவுதான்.
எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடன் எருசலேமில் இருக்கிற யூதாவிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு. அப்போ இவங்க ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. இந்த கோயில் வேலை நிக்குது. அதுதான் அங்க சொல்றாங்க. இந்த கோயிலோட வேலையை தடை பண்றாங்க. எத்தனை வருஷம் தடை பண்றாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம். எஸ்ரா 5:1 படிச்சீங்கன்னா தெரியும். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி இத்தோவின் குமாரனாகிய ஆகாயும் சகரியாவும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசி சொன்னார்கள். இதுதான் ஆகாய் புஸ்தகம். அங்க சொல்றதுதான் ஆகாய் புஸ்தகம். அப்பொழுது செயல்கிரியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். இதுதான் ஆகாய் நடக்கிற சம்பவம். அதாவது கோயில் கட்டுறதுக்கு கிளம்புறாங்க, கட்டுறாங்க, பாதியிலே நிக்குது. ஒரு 16 வருஷம் கேப் ஆயிடும். திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்ட ஆரம்பிக்கிற தருணத்துல யாரும் சேர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்க? ஆகாயும் சகரியாவும். இதுதான் அந்த புஸ்தகம். ஏன்னா நான் எந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு அந்த ஒரு புரியும். அப்ப உங்களுக்கு மனசுல வந்து அதை நினைச்சுக்கலாம், சரி இது இங்கதான் நடக்குது அப்படின்ட்டு. இப்ப எஸ்ரா 6:14. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு ஆகாய் சகரியா எப்ப தீர்க்கதரிசனம் சொல்றாங்க? இவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நடுவுல நிக்குது, திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க, பாதியில நின்னது, அப்பதான் சொல்றாங்க. இப்ப எஸ்ரா 6:14. அப்படியே யூதரின் மூப்பர் கூடினார்கள், கட்டினார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படி கோரேஸ் தரியோ மெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவருடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். எதை கட்டி முடித்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தை 16 வருஷம் கழிச்சு கட்டி இந்த கேப் முடிச்சு திரும்ப ஆகாய் சகரியா முடியும் போது கட்டி முடிக்கிறாங்க. யாரோட அரசாட்சின்னு அங்க திரும்ப போட்டிருக்க அந்த இது மட்டும் படிங்க. இப்ப திரும்ப ஆகாய் முதல் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. இதுதான் அந்த லிங்க். அப்போ ரெண்டுமே ஒரே அரசாட்சி கடியில தான் நடக்குது. ஒரே அரசர் இங்க இருந்து அனுப்புறாரு, அவரோட அரசாட்சி கடியில தான் இது நடக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க திரும்ப இந்த ஆகாயில பாத்தீங்கன்னா 2 அதிகாரம் தான். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பழைய ஏற்பாட்டிலே வச்சதுலே சின்ன புஸ்தகம் ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் தான். 2 அதிகாரம் தான். முதல் அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் மொத்தம் 4 செய்திகள் தேவன் கூறுகிறார். ஆகாய தீர்க்கதரிசி மூலமா 4 செய்திகளை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. இந்த 4மே வெவ்வேறு செய்திகள். 2 செய்திகள் முதல் அதிகாரத்திலும், இன்னொரு 2 செய்திகள் 2ஆம் அதிகாரத்திலும் வருது. முதல் செய்தி இது எல்லாமே நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா 4 மாசம். 4 மாசத்துல இது எல்லாமே நடந்துருது. இந்த 4 மெசேஜ் அதாவது செய்திகளுமே 4 மாசத்துல நடந்து முடிக்குது. முதல் செய்தி வந்து நீங்க படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2-3 படிச்சது. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுதலுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க வந்து கட்ட ஆரம்பிச்சு நடுவுல நின்னு திரும்ப இந்த 16 வருஷம் கேப் விட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க கட்டுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. இவங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர அவங்க வந்ததுக்கான நோக்கத்தையே மறந்துட்டாங்க. இவங்க வந்ததுக்கான ஒரே நோக்கம், அந்த அரசர் வந்து பாரசீக மன்னன் வந்து நீ கோயில கட்டுனா அனுப்பாரு, நீ போய் 3 வீடுகள்லாம் கட்டி நீ அங்க சுகபோகமா வாழுன்னு அனுப்ப. அந்த எஸ்ரா நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். நேர காலமா தான் நான் டீட்டெயிலா போல. ஆனா இவங்க இங்க வந்தாங்க, வேகமா கட்டுவாங்க, அப்படியே நிறுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க கட்ட மாட்டாங்க. அப்படியே நிறுத்திட்டு அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. 3ஆம் வசனம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு வாளாய் கிடக்கும் போது நீங்கள் பக்தி பாவப்பட்டவர் உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இங்க தேவனானவர் எச்சரிக்கிறார்.
நீ வந்தப்பா, நீ எதுக்கு வந்த? கோயில கட்டுறதுக்கு. ஆனா நீ இப்ப என்ன கட்டி இருக்க? மச்சு பாவப்பட்ட அப்படின்னா என்னங்க மச்சு? அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மாடி வீடு. அப்பவே மாடி வீடுலாம் கட்டி இருக்கிறாங்க, பெரிய மாடி. இப்பெல்லாம் வில்லாமாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, அங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருப்பாங்க, வில்லா வில்லான்னு. முன்னால மாடி வீடு, அதாவது நிறைய ரூம் வச்சு கட்டுறது. அப்பவே மச்சு பாவப்பட்ட வீடை நீ கட்டிட்டு சபைய ஆலயத்தை கட்டுறது விட்டு போட்டு நீ வீடை கட்டி எப்படி நீ பாட்டு சுகபோகமா ஆழ்ந்துட்டு இருக்க? தேவன் என்ன சொல்றாரு? உன் வழியை, நீங்க கடைசி வார்த்தை படிங்க, உங்கள் வழிகளை நீயே சிந்தித்து பார். நீ எதற்காக வந்த, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேல படிப்போம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அற்றுக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புதித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் ஒத்தனான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இதெல்லாம் சொல்லிக்கிறாரு. 9க்கு வந்து இது திரும்ப தான் பார்க்கிறோம். இதான் முதல் மெசேஜ். 9வது வந்து அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அழுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எதிர்நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அந்த முதல் செய்தி. நீ உன் வீட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்க, தேவனுடைய ஆலயம் கட்டாம அப்படியே இருக்கு. நீ அதை சிந்திக்கவே இல்லை. மனம் திரும்பு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, இப்ப நம்ம புலம்புற மாதிரியே அப்ப புலம்பி இருப்பாங்க போல. நம்ம வழக்கமா இது புலம்போம், என்ன இது பண்ணாலும் ஒண்ணுமே சேர மாட்டேங்குது. நீங்க அந்த வசனத்தை திரும்ப படிங்க, அதேதான் அங்க நடக்குது. நான் எவ்வளவு சேர்த்தனாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்னடா ஒண்ணுமே ஒட்ட மாட்டேங்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் உருண்டு புரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும் அப்படிம்பாங்க. அதே பழமொழி தான் இங்க நடந்திருக்கு. நீங்க நல்லா பாருங்க, அது திரும்ப தேவன் அதான் சொல்றாரு, நீ என்ன சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்? ஊதி போட்டுருவேங்கிற. ஒரே ஊதுதான், அவ்வளவுதான். நீ சேர்த்தனதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா உன்னோட முழு போக்கஸும் எது மேல இருக்கு? உன் காரியத்து மேல மட்டும்தான் இருக்கு. என் வீட்டு மேலே இல்லையே. உன்னை நான் அனுப்பிச்ச காரணமே என்ன? நாம் கிறிஸ்துவர்களாக வந்த நோக்கம் என்ன? இது என்னோட நோக்கமே இல்லையே. நான் உன்னை அனுப்பிச்சது காரணமே அதுதானே. இதுதான் முதல் செய்தி. அதாவது ஒரு எச்சரிக்கை. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்குமே அந்த எச்சரிக்கை இருக்கு. இதை நம்ம பார்த்துருக்கோம். நான் திரும்ப தான் சொல்றேன், ஒரு எச்சரிக்கை என்னன்னா, நம்ம பாட்டுக்கு இந்த உலக சிந்தனையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 6 நாளும் இல்ல 7 நாளுமே அப்படிதான் யோசிப்போம். நான் உட்கொண்டு நானுமே அப்படிதான். காலையில நம்ம எந்திரிக்கும் போதே பல விஷயங்களை யோசிப்போம். இதை பண்ணோம், அதை பண்ணி, இதை பண்ணோம். ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். ரொம்ப பிளான் பண்ணுவோம். என்னைக்கு நீங்க ரொம்ப பிளான் பண்றீங்களோ அதுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன். ரொம்ப பிளான் பண்ணா எதுவுமே நடக்காது. அது என்னமோ தேவன் அது கரெக்டா வச்சிருப்பாரு போல. நீங்க ஓவரா பிளான் பண்ற, அது நடக்க போறது இல்லை அப்படின்ட்டு. இங்க தேவனானவர் அதான் சொல்றாரு, ஒரு நாள்ல ஒரு 24 மணி நேரத்துல எத்தனை நிமிஷம் நீ என்னை பத்தி யோசிக்கிற? எத்தனை வினாடி? நிமிஷமே விட்டுறேன், நிமிஷம் கூடி ரொம்ப எத்தனை. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம எந்திரிக்கிற காலையில எந்திரிச்சு ப்ரேயர் பண்றோம். கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம், குடும்பமா ஜெபம் பண்றோம், ராத்திரியில குடும்பமா ஜெபம் பண்றோம். இந்த இடப்பட்ட கேப் அந்த உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? வேலை பார்த்துட்டு இருக்கோம். நானுமே அப்படிதான். வேலை பார்த்தோம்னா ஃபுல்லா வேலையிலே இருக்கும். திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள், சே இது இப்படி சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாரு? இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான். ஏன்னா அவர் எதிர்பார்க்கறது நாங்க ஆலயம் கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேவனானவர் இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஆலயத்தை எதிர்பார்க்கல, அவங்க மன திரும்பினாங்களான்னு எதிர்பார்த்தாரு. இவங்களை திரும்ப ஃபர்ஸ்ட் பாபிலோனுக்கு அனுப்பிச்சது காரணமே ரொம்ப முரட்டாட்ட பிடிச்சமா மந்த செவியா இருக்கிறாரு, இவங்களை திருந்தட்டும் தான் அனுப்பிச்சாங்க. இவங்க மன்றாடுனால தேவன் ரொம்ப கிருபையா இருக்கிறாரு. நீங்க பாருங்க, சரிப்பா நீ திருந்திட்ட போ அப்படின்னு. திரும்பினதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே தான் இருக்காங்க. திரும்ப அவன் தந்த வேலையை அப்ப தேவன் என்ன அவங்களுக்கு குறைக்கிறாருன்னா, எனக்கு அந்த ஆலயம் வேண்டாம், நீ என்னை எவ்வளவு தூரம் நினைச்ச, எவ்வளவு யோசிச்ச. நீ அடிமைத்தனத்துல இருந்தப்போ நீ எவ்வளவு தடவை என்னை கூப்பிட்ட, இப்போ உன்னை சுதந்திரமா விட்டக்கப்புறம் நீ எவ்வளவு தடவை கூப்பிட்ட. நம்மளும் அப்படிதானே. உலகத்துல இருக்கும்போது நம்ம பாவத்துல இருந்தப்போ அது வேற. அவங்க கடவுளை பத்தி நம்ம தெரியாத ஒரு விஷயம் இருக்கும்போது அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம், அப்படியே ஒரு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருக்குப்பா அப்படின்னு ஒரு சின்ன கேரண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஞானஸ்தானம் கிடைச்சாலும் ஒரு கேரண்டி கிடைச்சிடும் நம்மளுக்கு. அந்த கேரண்டி கிடைச்சாலும் நம்மளுக்குள்ளேயே ஒரு சோகத்தனம் வந்துடும். சரி நம்மளுக்கு
ஏதோ அப்படியே வாரம் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லப்பா, அப்படியே ஒட்டிட்டே போயிடலான்னு இல்ல. அது தேவன் விரும்புறது. ஏன்னா இவங்க அங்க அதான் பண்ணாங்க, கட்டிட்டாங்க, கொஞ்சம் கட்டிட்டாங்க, அப்புறம் அப்படியே கேப் விட்டாங்க. இவங்க தான் தேவன் நான் கொஞ்சம் கட்டிட்டேனே அப்படின்றலாம். அங்க தேவன் முழுமையை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு வாட்டி சுரேஷ் நான் சொல்லும்போது சொன்னாரு 100%. நீ 99.99 வச்சீங்கன்னா கூட அங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். அவ்வளவுதான். அங்க நீ 90 ஒரே 0.001% நீட் எழுதுறவங்களுக்குலாம் தெரியும், பர்சன்டேஜ் ரொம்ப 0.1%ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 100% நாம் இருப்போமே ஆனால் அப்போதான் நம்மளுக்கு நிச்சயம். அது வரைக்கும் நிச்சயமே இல்லை. நான் ஞானஸ்தானம் பெற்றேன் இங்க, அதுதான் பாபிலோன்ல இருந்து அது உலக வாழ்க்கை. இங்க இருந்து இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்மளும் அப்படிதான் உலகத்துல இருந்தோம், கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். வந்த நேரத்துல அவசர அவசரமா கோயிலை கட்டணும். கோயில் இங்க நம்ம மனது ஆலயம்னு வச்சுக்கோம், இயேசுவின் ஆலயம், இயேசுவின் தேவனுடைய சபை, அதை கட்டணும். ஆனா அங்க அப்படியே நிறுத்திட்டோம். அந்த கேப் விழுந்துருச்சு. அவங்கள மாதிரியே நம்மளோட காரியத்தை மட்டும்தான் சிந்திக்கிறோமே தவிர தேவனுடைய காரியத்தை சிந்திப்பதில்லை. அது தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவர் நினைக்கிற ஒரே காரியம் என் மகன் என் மகள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டியை நீங்க யோசிச்சு பார்ப்போம். அவர் அதை எதிர்பார்க்கிறாரு. நீ நல்லா பாத்தீங்கன்னா அவர் திரும்ப நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த பிரச்சனையா அங்க வருது. இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் தேவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தார். நீங்க அவர் வாழ்ந்த அந்த 33 காலமும் நீங்க எதை இயேசு கிறிஸ்து அவங்க கேட்கும் போதும் தேவனையே தான் ரெஃபரன்ஸ் வச்சே சொல்றாரு. ஏன்னா அவர் சிந்தனை ஃபுல்லா தேவன் கூட தான் இருக்குது. அப்போ உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவோட தான் அவர் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் நானும் சகோதரா இருக்கிறோம். அது தெளிவா இருக்கு நம்மளுக்கு, அது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவோட நம்ம சகோதரா இருக்கணும்னா, இப்ப நான் என் தம்பி இருக்கான், அவர் சென்னையில் இருக்காப்புல, அவருக்கு எனக்கும் சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க 2 பேரும் அப்பாவை பார்த்து வந்தங்காட்டி ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ தேவனானவர் 2 பிள்ளை இருக்கும்போது 2 பிள்ளைக்கு ஒரே காரியத்தை எதிர்பார்ப்பாரு. ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தர் இன்னொரு மாதிரி தான் அவர் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அவர் தெளிவா சொல்லிடுவாரு, ஒரு பிள்ளை இப்படி இருக்கும்போது இன்னொரு பிள்ளை நீ மட்டும் ஏன்பா இப்படி இருக்காரு. இங்க தெளிவா இங்க 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தெளிவா அது ஒண்ணுதான் சொல்றாரு, நீ உன் காரியத்துல மட்டும் குறியா இருக்க, இது வேலைக்கு ஆகாது, உன்னை ஊதியே தள்ளிடுவேன். நீ என்னதான் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள இருந்தாலும் ஏன் விஷயத்துல நீ 100% இல்லாத பட்சத்தில் நீ நித்திய ஜீவனை அடைய மாட்ட. அந்த கிரீடம் இது நம்ம உங்களுக்கும் எனக்கும் தான் மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த முதல் மெசேஜ்ல அடிச்சிட்டாரு, நெத்தியதே அடிச்சிட்டாரு. ஆக நீ பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சொல்றாரு. செருபாபேல் அங்கேதான் நிக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது செருபாபேல் எல்லாரும் அங்கேதான் நிக்கிறாங்க. சகரியாவும் ஆகாயும் சொல்றாங்க, நேர நெத்தியடி தான், நீங்க யாருமே 100% இல்லை, எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது தேவனுக்கு உகாத காரியம், அவர் வெறுக்கிற காரியம். இப்போ 2வது மெசேஜ் மேல படிப்போம். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. இல்ல இது முதல் இது 12க்கு வந்துரும். நேர காரணமா நம்ம அப்படியே போறோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்ததுதான், போன டைம். அப்பொழுது செயற்கியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரும் கணத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். இது 2வது செய்தி. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் பயந்து இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமா பார்த்துக்கீங்க. ஏன்னா நீங்க தேவனானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தன்னுடைய வார்த்தைகளை பூமிக்கு அவர் நற்செய்தியாய் கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பேசும்போது எல்லா இடத்துலையுமே தேவனை முன்வைத்து பேசினார். அவர் எவ்வளவு கோபமா இருக்கிறார் என்பதே சொன்னார். நீ இப்படி இருக்கிறங்காட்டி தேவன் உண்மையில கோபமா இருக்கிறார், நீ மனம் திரும்பு, தேவனுக்கு பயந்து நட. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்குங்க, நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் போது நிறைய நேரம் வழி தப்பி போகவே மாட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உள்ள, வேண்டாம்
தேவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ தேவன் பார்க்கிறார். இந்த பயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து வழிவிட்டு போக மாட்டோம். நீ அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஏத்திஸ்ட் அப்படிமாங்க, அதாவது கடவுள் இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க பேரு ஏத்திஸ்ட் அப்படிமாங்க. இவங்க சொல்லும் போது அவங்களோட அடிப்படை கருத்து என்ன இருக்குன்னா, நானா உருவானேன், என்னை யாருமே உருவாக்கல. மனிதன் உள்ள வந்தது காரணமே ஒரு பூமி உண்டாச்சு, அதுல இருந்து மிருகங்கள் உருவாச்சு. முதல்ல தண்ணியில இருந்து மிருகம் உருவாச்சு, அப்புறம் நில மிருகம் உருவாச்சு, இதுல இருந்து குரங்கு உருவாச்சு, குரங்குல இருந்து மனிதன் உருவாச்சு. இதுதான் அவங்களோட தியரி அப்படிமாங்க. இவர்கள் சொன்ன ஒரே அடிப்படை என்னன்னா, நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தான் மனுஷன், நம்ம தான் அதாவது சுப்பீரியர் அப்படின்னு, அதாவது இந்த உலகத்திலே வச்சதுலே அதிக புத்தியுள்ள மனிதன், புத்தியுள்ள ஜீவராசி நான் தான். அதனால நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆனால் அந்த ஒரு யோசனையை தேவன் அப்படியே உடைச்சு என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு தான் பயந்துரு. ஏனென்றால் நீ பயந்தாதான் பாவத்துக்குள்ள போக மாட்டேன். நீ என்னைக்கு பயப்படாம நடக்கிறியோ நீ பாவத்துக்குள்ள விழுந்துரு. தேவ பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பாவத்து விழக்கூடாதுங்கிற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பயம் இல்லாத காட்டினா நீ நல்லா பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த சர்ப்பமானது பேசும்போது ஏவாள் யோசிச்சு ஏதாவது சிந்தனை பயந்து ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க எங்க பயந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? தேவன் வந்தக்கப்புறம் தான் பயப்படுவாங்க. அது வரைக்கும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. அது வரைக்கும் தைரியமா பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு இவருக்கு கொடுப்பாங்க, எல்லாம் தைரியமா நடந்துடும். தேவன் அந்த அதிகாலை வேலையில வராதுன்னு தெரிஞ்சோன்னே இவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பயம் பழத்தை வாங்கும் போது இருந்தா கூட அந்த அம்மா வாங்கிருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வாங்கிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பயம் இல்லாம இருந்தங்காட்டி அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இந்த இரண்டாவது செய்தி ஆகாய் தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, பயம், தேவனுடைய பயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அது மேல படிச்சீங்கன்னாவே தெளிவா தெரியும். 13ஆம் வசனம், இதான் இரண்டாவது செய்தி. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுடைய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த ரெண்டு விஷயம் தான், பயம், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்து இருந்தாவே அது நம்மளை வழிநடத்தி செல்லும். நீங்க எதுக்கு வேண்டுமே பயப்பட வேண்டாம். நீங்க நல்லா பாருங்க, முதல் லைனை மட்டும் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய, இங்க தீர்க்கதரிசின்னு சொல்ல என்னன்னு சொல்லிருக்காங்க? தூதன். தேவனானவர் ஆகாயை என்னவா சொல்றாரு? தூதன் தான். ஆகாய் தேவன் சொன்னபடியே செய்தார். அப்படியே தீர்க்கதரிசனம் சொன்னார். இதை சொல்லணும்னா அவர் பயப்படல. தேவன் மீது கொண்ட பயத்தினால், தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினால் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே மக்கள்கிட்ட சொன்னார். பரவாயில்ல, நம்ம செத்தாலும் சாகலாம். சகரியா செத்துட்டார், நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம பார்த்திருக்கோம். சகரியா கூட தான் இதை சொல்றாரு, ரெண்டு பேருமே தான் சொல்றாங்க. சகரியா இதை சொல்லும் போதே அவங்க கொண்டுட்டார் கடைசி காலத்துல. ஆகாய்க்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆகாயுமே இந்த மேன்மை அடைந்த காட்டி தான் தேவன் என்ன சொல்றாரு? தூதன்கிறார். தீர்க்கதரிசி நாங்க சொல்லவே இல்லை. இப்போ கடைசி வசனத்துக்கு வந்துரும். இதுதான் முதல் ரெண்டு நற்செய்தி மெசேஜ் தேவன் கொடுத்தது. இப்ப கடைசி வசனத்துக்கு வந்துரும். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. இப்போ இந்த 6ஆம் மாசம் 24ஆம் தேதியில இதெல்லாம் நடந்து முடிக்குது. ஆகாயும் சரியாவும் சேர்ந்து இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப நம்மளோட பாடத்துக்கு வரும். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்போ அடுத்தது எப்ப ஆரம்பிக்குது? 7ஆம் மாசம் 21ஆம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் இவங்க சொன்ன அந்த ரெண்டு செய்தினாலே அங்க கதிகளையும் போய் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இதுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இது நல்லா பாருங்க, கண்டினியூஸா நடக்கல இந்த சம்பவம். அந்த முதல் அதிகாரம் முடியும் போது 24ஆம் தேதி, அப்புறம் ஆரம்பிக்கிறது அடுத்த மாசம் தான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த 3 வாரம் இவங்க சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை கேட்டு அவங்க பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப தேவனானவர் திரும்ப ஆரம்பிக்கிறார். இத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இப்ப ஆரம்பிக்கிறார். 3 வாரம் கழிச்சு ஆரம்பிக்கிறார். மேல படிங்க. செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே
மீண்டிருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது அது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத முன் காண்கிறது அல்லவா? இப்போ நம்ம இத கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இப்போ தேவனானவர் மூணாவது செய்தியோட வந்தார் ஆகாய் மூலியமா. ஆகாய் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் எல்லாத்தோடையும். ஒரு பிரதான ஆசாரியர் செருபாபேல் எல்லாம் நிக்கிறாங்க, மக்களும் நிக்கிறாங்க. இந்த கோயில் பாதி கட்டி நிக்குது, கிட்டத்தட்ட முழுமையடைகிற ஸ்டேஜ் தான் இருக்குது. அப்ப இவங்கள பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, இப்ப நீ இந்த கோயிலை பாக்குற, இந்த கோயிலோட முன்னாடி இருந்த அந்த பழைய கோயில், அதாவது சாலமோன் கட்டிய கோயில இங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதாவது உங்களோட, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முதியோர் முதல் இளைஞர் வரை இருக்காங்க. முதியோர்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த கோயில்லாம் இப்படிதான் இருந்துச்சுன்ட்டு. அப்போ ஆகாய் என்ன சொல்றாருன்னா, இதோட பழைய வெர்ஷன், அதாவது சாலமோன் கட்டின கோயிலை பார்க்கும்போது இந்த கோயில் உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ தேவனானவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட இருதயத்தான நீயே சிந்தித்து பார், நீ முதல்ல எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம், ஒரு கம்பேரிசன் வச்சுக்கீங்களேன், பாப்போமா. இப்போ ஆதி கிறிஸ்துவர், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் மரணிச்சு போயிட்டாரு. அப்போஸ்தலரானவர் நற்செய்தியை சொல்றதுக்கு உலகம் பூரா போறாங்க. வேகமா இந்த நற்செய்தி பரவுது. இதெல்லாம் முதலாம், அதாவது கிபி 1ஆம் வருஷத்துல நடக்க ஆரம்பிக்கிற சம்பவம். இது வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ரொம்ப வேகமா பரவச்சு அந்த டைம்ல. அதாவது இதோட வேகமா ஒரு மதம் பரவுனதே கிடையாது இந்த உலகம். அந்த அளவுக்கு வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்ப இருந்த அந்த கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை நெறியும் இப்போ இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் நம்மளோட வாழ்க்கை நெறியும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த சாலமோன் கோயிலும் இப்ப கட்ட கோயிலுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ண மாதிரி, அப்ப இருந்த அந்த கிறிஸ்தவர்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம வசனத்து மூலியமாவே பார்ப்போமே. அப்போஸ்தலர் 8:1-3 அப்ப இருந்த ஆதிகால கிறிஸ்தவர்களின் என்னென்ன, அவங்க எப்படி இருந்தாங்க, என்னென்ன சவால்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தார். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். போதும், 3 முடிச்சிருச்சுல, சரி, ஓகே. இப்போ இதே சம்பவத்துல 2025 இன்னைக்கு நீ எல்லாம் சபைக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். திடீர்னு உள்ள ஒருத்தர் வராரு, ஒரு பெரிய கேங்கா வந்து சபை கிளம்புறியா, சபை கிளம்பா நான் உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அதை மீறி சபைக்கு கிளம்புவோம்? இதுதான் முதல் ஆதி கிறிஸ்துவர்கள் சந்திச்ச சவால். அவங்க கூடுதைக்கே அங்க விடல. நீங்க நல்லா பாருங்க, அவங்க கூடுதைக்கு கிளம்பும் போது உள்ள பூந்து வெட்டிட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா காலையில எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி, அழகா ட்ரெஸ் பண்ணி, நல்லா மேக்கப் போட்டு வந்து இங்க வந்து ஜாலியா சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். ஏதாவது இடங்கள் இருக்கா? நம்ம ஏதோ ஒரு இடம் இருந்தா நம்ம வரமாட்டோம், அது வேற விஷயம். பஸ் இல்லையா, ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே டிராப் பண்ணிடுவோம் பிளானே, அது வேற விஷயம். ஆனா அவர்களுக்கு இருந்த இடர்கள் நம்மளுக்கு இருக்கா? அப்போ நம்ம எவ்வளவு சொகுசா, அது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொபிஸ்டிகேட்டட் அப்படிம்பாங்க. படிச்சவங்களுக்கு பள்ளி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப சுகமா வச்சிருக்கிறாரு. அங்க சவுலானவர் வெட்டியா அதான் அங்க போட்டிருக்கு. ஆனா கடைசி வசனத்தை படிங்களேன், இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு. 4ஆம் வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதாவது தான் கண்ணு முன்னாடி சில பேர்த்த கொன்னுட்டாங்க, தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொன்னுட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்களாமா, திரும்பவும் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒண்ணும் இல்ல, கொலையெல்லாம் வேண்டாம், இது ஒரு சட்டமா வந்துச்சுன்னா எத்தனை பேர் நம்ம கூடுவோம்?
அப்போ அவங்களுக்கு இருந்த மன தைரியம் ஏன் நம்ம இடத்துல அப்படியே போயிருச்சு? இது ஆதி காலத்துல இருந்துச்சுப்பா, இப்ப எப்படிப்பா அது ஒத்த ஆகும்? அது ஆதி காலத்து வசனத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா கிடையாது. தேவனுடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆதாம் ஏவாளுக்கு பொருந்தின அதே வசனம் இன்னைக்கு நம்மளுக்கும் பொருந்தும். அவ்வளவுதான். அதுதான் வந்து வேதாகமத்தோட அழகே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த வசனம் எங்க எடுத்தீங்கன்னா நமக்கு பொருந்தும். அதுதான் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க மன கஷ்டமா எடுத்து ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஒரு வசனத்தை படிங்க, நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னா இதாயிரும் உலகத்துக்காக, அது வேற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுட்டு அவங்க வேக வேகமா செய்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க. கொலை பண்ணாலும் பரவாயில்லப்பா, நம்ம எப்படியா செய்தியை சொல்லிடணும். இந்த மனதைரியம் நம்ம கிட்ட இருக்கா? இதுதான் முதல் கம்பாரிசன், அவர்களுக்கும் நம்மளுக்கும். இந்த தைரியம், இந்த மன தைரியம், இந்த சவால்கள் நமக்கு இல்ல. முதல் விஷயம் அதான் ஒத்துக்கணும். நம்ம ரொம்ப சமமா இருக்கும், அதுதான் விஷயம். ஆக்சுவலா நம்ம என்னதான் புலம்பனாலும், காசு இல்ல, சாப்பாடு கஷ்டம், என்ன புலம்பனாலும் தேவனானவர் நம்மளுக்கு நல்ல உடையை கொடுத்திருக்காரு, நல்ல சாப்பாடு கொடுத்திருக்காரு, 3 வேளை சாப்பிடுறோம், இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. இந்த 3 இல்லாதவங்க உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனா அங்க உயிருக்கே பயந்து ஓடிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க? ஓடினாங்களாமா, திரும்ப போய் சேர்ந்தாங்களாமா, திரும்ப சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கா? ரெண்டாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், நம்ம ஒண்ணா கம்பேர் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 இருந்து 46 வரை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருபடப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? இத படிக்கும் போதே நமக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும், எப்படி இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இருந்த அந்த அன்பு, அந்த ஒருமனப்பட்டு, நீங்க கடைசியில படிச்சீங்கன்னா அது தெரியும், ஒருமனப்பட்டு பகிர்ந்து அனுதினமும் தேவாலயத்துல தான் இருந்திருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அனுதினமும் தேவாலயத்துல அவங்க அன்பை பகிர்ந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒண்ணு என்ன தெரியும்னா, இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, திரும்ப வருவாரு, வந்து நம்மளை கூட்டிட்டு போக போறாரு. அது வரைக்கும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம ஏன் இதை பத்தி எல்லாம் கவலை பண்ணோம்? சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த அன்பும் சமாதானம் சந்தோஷம் இருக்கா? தேவனுடைய அன்பு, தேவனோட அன்பால நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இருக்கோமா? நம்ம பார்த்து யாராவது ஒருத்தர் வணக்கம் சொல்லினா அவ்வளவுதான், அங்க வரும்போது ஒரு கோபம், அவ்வளவுதான். அது நம்ம என்ன ஈகோவா தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம வரணும். ஆனா அவரு எப்படி இருந்திருக்கிறாங்க? ஒண்ணுமே இல்லாம அனுதினமும் ஆலயத்தில் பிரவேசித்து ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. சந்தோஷத்தையும் அன்பையும் சாப்பிடும் போதே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அதான் படிச்சீங்க, நீங்க படிச்சு பாருங்க. சாப்பிடும் போது ஒன்னா, அத்தனை பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சபை முடிச்ச அப்புறம் எத்தனை பேர் நின்று நம்ம பேசுறோம், எத்தனை பேர்த்த நம்ம கேட்கிறோம். எப்பவுமே பெண்ணி எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை கேட்டுருவாரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலயும். அது ரொம்பவே நல்ல பழக்கம்னு வச்சுக்கீங்களேன். நான் கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டேன், அவர் ஒருத்தட்டி கேட்டுருவாரு எப்படி இருக்கீங்க. அந்த காரியம் ஏன் நம்ம கிட்ட இல்ல? அவர்கிட்ட ஏன் இருந்துச்சு? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அவர்கிட்ட இருந்துச்சு? இத்தனைக்கும் அவங்க எல்லாம் வேற வேற ஊரு எல்லாம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அவர்களிடத்தில் ஏன் அது இருந்துச்சுன்னா, அவர்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயமா தெரியும், இயேசுவானவர் திரும்ப வரப்போறாரு. அவர் வரும்போது என்னை கூட்டிட்டு போக போறாருங்க. நான் கூட்டிட்டு போகும்போது அவர் சொன்ன காரியத்தை நான் செய்யலைன்னா கூட்டிட்டு போக மாட்டேன். இதை நம்ம ஏன் பலருக்கு மாட்டிக்கிறோம் அப்படின்னா, காலம் பிரச்சனை இல்லை. 2025 ஆயிடுச்சுப்பா, ஏன்பா இது 2025 வருஷம் கழிச்சு நீ இதை பத்தி யோசிக்க சொன்னா எப்படி யோசிப்போம்? அது இல்ல காரணம் நம்ம ரொம்ப உலகத்தோட ஒண்டிட்டோம். அதுதான் பிரச்சனை. இவர்கள் உலகத்தோட ஒண்டுல. நீங்க நல்லா பாருங்க, கடைசியில மத்தவங்க எல்லாம் பார்த்து அவங்க பொறாமப்பட்டாங்க. நீங்க கடைசி வசனத்தை பத்தி படிக்கல. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். எல்லாரிடத்திலும், அதாவது உலகத்தார் இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் இவங்க இருந்ததை பார்த்து இவங்க எதுவுமே சொல்ல, இவங்க போய் உபதேசம் பண்ணல, இவங்க இருக்கிறத பார்த்து உள்ள வந்துகிட்டே இருந்தாங்க மக்கள். அதான் சொல்றாங்க,
இருக்கிறத பார்த்து உள்ள வராங்களாம். நீங்களும் நானும் அன்பாய் ஒரே சபையா ஒரே குடும்பமா இருக்கிறத பார்த்து வெளியிருந்து உள்ள வராங்களாங்க. அவங்க உபதேசமே சொல்லல. அவங்க இருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஆஹா இதுக்குள்ள என்னமோ இருக்கு, இது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும்னு அனுதினமும் மனம் திரும்பி உள்ள வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது. அங்க சாலமோன் கோயிலும் இந்த கோயிலையும் கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல ஜீவன் இருந்துச்சு. சாலமோன் கட்டும்போது ரொம்ப சந்தோஷமா கட்டினாரு. அது பொற்கோயிலா கட்டினாரு. உள்ள தங்கத்தால பூசினாராம். இங்க தங்கத்தால ஒரு ஆலயத்தை பூச முடியுமா? அவர் பூசி இருக்காரு. ஆனா இவர்கள் கட்டும் போது ஒரு கடமைக்குன்னு கட்டியிருக்காங்க. இதைத்தான் நம்மளும் இங்க செய்யறோம். நம்ம கடமைக்குன்னு செய்யும் போது தேவன் அதை அங்கீகரிப்பது இல்லை. இங்க நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் நம்மை நாமே சோதிப்போம். தேவனுடைய பயத்தினாலும் கடமைக்காக ஏதாவது செய்யறோம், இல்ல தேவனுடைய பயத்தாலும் தேவன் மீது அன்பாலும் நம்ம இதை செய்யறோம். ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் விட இவர்கள் இருந்த மாதிரி நம்மளால இருக்க முடியல. ஏன்? அதை நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ளும். நம்மளதான் நம்ம ஆராய்ச்சிக்கணும். மூணாவது விஷயம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். 4 விஷயம் அங்க சொல்லியிருக்கு. நாளை ஒண்ணுனா படிக்கல பார்ப்போம். அந்நியோனியம் சரி, இதுல இருக்கோமா? நம்ம தான் ஆராயணும். அது நம்மளுக்கு தெரியல. ஆபிரகாம் பிரதர் சொல்வாரு ரொம்ப கஷ்டம் அப்படின்பாரு. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வாரு, ரொம்ப கஷ்டம் நம்ம அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு. 2வது அது பண்றோமா? 3வது அது பண்றோம். அது கண்டிப்பா பண்ணிடுறோம். இப்ப கடைசி இதுவும் பண்றோம். அப்போ நம்ம பின்வாங்குற விஷயம் என்னன்னா, அப்ப பெற்றதால் சபையெல்லாம் கூடிடுறோம். ஆனா நம்ம மனதால ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்திருக்கோம். இதை நாமே தான் ஆராய்ந்து பார்க்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்தோம், உட்கார்ந்தோம், செய்தி கேட்டோம், அப்ப பெற்றோம், ஜெபம் பண்றோம், இதெல்லாம் டிக்கு பண்ணிட்டு கடைசியில இந்த 2 விஷயத்துல இல்லாம போனோம்னா நாம் பரலோக ராஜ்யத்தை அடைவது நிச்சயம். தேவன் அங்க அதுதான் சொல்றாரு. கடைசியா ஒரு விஷயம், அவங்க ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15 to 17. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15 to 17. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருக்கும். இந்த சிந்தை தாங்க அவங்க இவ்வளவுக்கும் உறுதியா இருந்ததுக்கான காரணம். இந்த சிந்தை நம்ம இடத்துல கம்மியா இருந்தால் நம்ம இந்த விஷயத்துல இருந்து வழி விலகி போயிடும். எந்த சிந்தை அவங்க எந்த சிந்தையில இருந்தாங்க என்னன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எந்நேரமும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்னு. போனாரு, உடனே வந்து அங்க நீ அதான் படிச்சிருந்தா உயிரோட இருக்கிறவங்களும் நம்ம முன்னாடி செத்தவங்களும் எந்திரிச்சிருவாங்க, நம்மளும் அவரோட போயிருவோம் அப்படின்ட்டு ரொம்ப ரெடியா இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு ரெடியா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த கடைசி வசனத்தை மட்டும் படிங்களேன். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தரோட இருப்பேன்னு ரொம்ப ரெடியா இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ரெடினஸ் இருக்கோமா? அதாவது அந்த தயார் நம்ம இடத்துல இருக்கோமா? ஏன் அந்த தயார் கம்மியாயிடுச்சு? அந்த தயார் நிலை கம்மியானது காரணம் 2025 ஆயிடுச்சு. இந்த வசனம் எழுதும் போது முதலாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் வச்சுக்கோங்களேன். கிபி 20ல தான் இருக்காங்க. இப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தயார் நிலை இந்த 2000 வருஷத்துல மக்கி போயிருச்சா இல்ல கம்மி ஆயிடுச்சா? தேவனுக்கு 1000 வருஷம். அப்ப அவர் கணக்கு என்ன 2 நாள் தான் ஆயிருக்கு. அப்படி பார்த்தோம்னா 2 நாள் தான் ஆயிருக்கு. அப்ப நாம் அனுதினமும் இந்த தயார் நிலையில இருந்தோம் ஆனால் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வரும்.
ஏன்னா நம்மளுக்கு என்ன நிச்சயம், என்னைக்கு வேணா வரலாம், எந்த செகண்ட், இப்போ இந்த நிமிடம் வரலாம், நிச்சயம் கிடையாது. அது யாருக்குமே தெரியாது எப்போ வர போறான்னு. அவங்க அந்த ரெடினஸோட இருந்திருக்காங்க, அந்த தயாரோட இருந்திருக்காங்க. ஆஹா வந்துருவாரு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ வருவாருன்னு தெரியாது. அதுலதான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், அவர் சொல்லல. சொல்லியிருந்தா கூட கடைசி நேரத்துல நான் 2030 வருவேன்னா கடைசி நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்லாம விட்டாரு அந்த விஷயத்த. சொல்லியிருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடுவோம். அந்த மணவாளன் மாதிரி தான், எப்போ வருவாருன்னே தெரியாது. நீ ரெடியா இரு, தீப்பந்தத்தோட ரெடியா இரு, எண்ணெயை ஊத்திக்கிட்டே இரு. அந்த பரிசுத்த ஆவியான எண்ணெய் உங்களிடத்துல இருந்துகிட்டே இருக்கணும், அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கணும். இதுல இருந்து நம்ம வழி தப்பி போனோம்னால நம்ம தயார் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப அதான் சொல்றல, நம்ம ரொம்ப இதாயிட்டோம். சரி ஓகே வரும்போது பாத்துக்கலாம், இப்போ வருவாரு தெரியும், இப்போதைக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கே போயிட்டோம். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டோம் கிடையாது. அவங்க ரொம்ப தயாரா இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து போயிட்டு உடனே வந்துருவாரு. அவங்க அப்படிதான் எழுதிருக்கு. அது எழுதும் போதே நீங்க கவனிங்க, அதுல ஒரு ஸ்பீடு தெரியும். வந்துருவாரு. நீங்க வெளிப்படுத்துற இந்த கடைசி இயேசு கிறிஸ்து முடிஞ்சு இந்த யோவான்ல இருந்து பாருங்க, வந்துருவாருன்னே இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ரெடியா இருந்திருக்காங்க. தேவனானவர் வராத எப்ப வருவாருன்னு தெரியாது, ஆனால் அவர் தாமதப்படுத்துவது நமக்கு நல்லது. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரெடியா இல்லை, நான் ரெடியா இல்லை, மத்தவங்களை பத்தி தெரியாது, நான் ரெடியா இல்லை. இப்ப வந்தாருன்னா எனக்கே தெரியும், நானே போய் லிஸ்ட்ல நின்றுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன எப்படி தப்பு பண்ணியிருக்கேன், நீங்க நியாயத்துக்கு வேண்டாம், நானே போய் நின்றுவேன் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா நம்ம தயாரா இல்லை, அதான் விஷயம். நம்ம தயாரா இருந்தேமா, ஆனால் இந்த முதல்ல படிச்ச 3மே நமக்கு பொருந்தும். அந்த பயம், அந்த அந்யோன்யம், அந்த அன்பு, இதை பார்த்து வெளியிருந்து உள்ள வருவாங்க. அந்த தயார் இல்லாததான் இங்க பிரச்சனை. நம்மை நாமே ஒருமிச்சு பார்த்துட்டோம். இந்த தயார் நிலை நம்ம இடத்துல இருக்காங்க. சரி, இப்ப திரும்ப ஆகாய்க்கு வருவோம். இப்ப இத சொல்றாரு, இந்த சாலமோன் கட்டின கோயில் மாதிரி இந்த கோயில் கிடையாது. அதேதான் நமக்கு ஆதி கால கிறிஸ்தவர் மாதிரி நீங்க இல்ல, நம்ம இல்ல நான் இல்ல. ஏன் இல்லங்கிறத நீ உன்னை நீயே பரிசோதித்துக்கொள். இப்ப 4வது வசனத்துக்கு வர்றாரு. இத சொல்லி குத்திட்டு அடுத்த வசனமே பாருங்க, தேவன் எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. அடுத்த இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு மன கஷ்டம் வரும். அப்ப அவங்களுக்கு வந்திருக்கும், நம்மளுக்குமே ஒரு கஷ்டம் வரும். ஐயோ என்னடா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கோம், நமக்கு இது ஒரு இதா இருக்காங்க. 4வது வசனத்தை படிங்க, எவ்வளவு அழகா அதை அவர் இது பண்றாரு. ஆனாலும் பெருமாவையிலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். அந்த முதல் லைன்லயே அவர் சொல்லிட்டாரு, பயப்படாது, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், உன்னை திட்டேன், நீ இதெல்லாம் பண்ணாதான் நான் உனக்கு திட்டேன். ஆனா முதல் லைனே அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இத சொன்னாலே மக்கள் தன் பிள்ளைகள் கஷ்டமாயிருவாங்க, மன கஷ்டமாயிருவாங்க, சோர்வாயிருவாங்க. அடுத்த லைன்ல அவர் சொல்லிட்டாரு. சொல் மேல படி. பிரதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே இந்த குறிப்பு வச்சுட்டு அப்படியே உங்க இத மத்தேயு 28:28 உங்க கவனத்தை அப்படியே மத்தேயு 28:20 எவ்வளவு அழகா தேவன் நம் மனதை புரிந்து வச்சிருக்கிறார். மத்தேயு 28 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ ஆகாய் சொன்ன அதே வார்த்தைய தேவன் மூலமா சொன்னதை யார் சொல்றாரு கடைசியா? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் என்னன்னு சொல்றாரு? நான் இதை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நிறைய சபையில, நாம இருந்த சபையில, எல்லா சபையிலும் இல்லை, நம்ம இங்க எழுதியிருக்காங்கன்னு தெரியல, ஆனா எழுதிருப்பாங்க, நிறைய வீட்டுல எழுதிருப்பாங்க, நான் உங்களோட இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன். யாரோட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதை படிச்சுட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். நம்மளோடதான் தேவன் இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவானவராங்க தெளிவா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின இதுல படிங்க, 28:20 ஃபர்ஸ்ட்ல படிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இப்படி இருந்தா யார் இருப்பா? நான் உலகத்து காரியத்தை பண்ணிட்டு என்னோடதான் தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த தேவன் ஏற்றுக்கொள்ள போறது. அந்த தேவன் எதிர்பார்க்கறது நான் உன்னோடதான் இருக்கேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீ என் காரியங்களை பண்ணும்போதுதான் நான் உன்னோட இருக்கேன். நீ உன் வீட்டு வேலையை பண்ணும்போது நான் கூட இருக்க மாட்டேன். அங்க ஆகாயதான் சொல்றாரு, நீ மச்சல் பாவப்பட்ட வீடை கட்டிட்டு என்னோட தேவன் இல்ல, நான் எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் போகுது அப்படின்னா தேவன் உன் வேலையில நான் இல்லை, நீ என் ஆலயத்தை கட்டு. செருபாபேல் சொல்றாரு திடன்குள். அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை.
திடன்கொள். அது ஆங்கிலத்துல அழகா இருக்கும், பி ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. திடன்கொள், நான் உன்னோட இருக்கிறேன், நீ வேலையை செய்து முடியும். நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அந்த வேலையை நீ செய்து முடியும். மேல படிப்போம். இதேதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த வசனத்துக்கு படிப்போம். அடுத்த நேர காரணமா நான் அடுத்தடுத்து போறேன். 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீர்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்ப இது 2 வசனம். முதல் 5 அப்புறம் 6. இப்ப 5ஆம் வசனத்துல அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, திடன்கொள், நான் உன்னோட இருக்கேன். 2வது பயப்படாது. இந்த 2 விஷயம் இருக்கு. உலகத்தை பார்த்து நீ பயப்படாது, பாவத்தை பார்த்து நீ பயப்படாது, அதை மேற்கொள். நீ எப்பவுமே பயந்தினா விழுந்துருவ. நீ பாவத்தோட உலகத்தை பார்த்து பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். இப்ப 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நீ உன் ஆலயத்தை கட்டி முடி. இதை யாரு வந்து மேற்கொள்வார்? அததான் அங்க சொல்றாங்க. இது நடக்க போற காரியத்தை குறித்து ஆகாய் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவானவரை பத்தி அவரோட வருகையை குறித்து தான் அங்க 6ஆவதுல படிக்கிறோம். அதை திரும்ப படிக்கலாம். 6, 7 கூடி படிச்சிருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை அப்படியே வச்சுட்டு எபிரேயர் 12:26 இதை அப்படியே கையில வச்சுக்கோங்க. அப்படியே எபிரேயர் 12:26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்து. அப்போ ரெண்டுமே ஒரே காரியத்தை குறித்து தான் சொல்லுது. பழைய ஏற்பாடு சொன்னதை திரும்ப எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது என்ன நடக்கும்? பூமி அதிரும். இப்போ இதை நம்ம பூமி அதிர்ச்சி அப்படிங்கிற பாக்குறதோட, இந்த பூமி அதிர்ச்சி நடக்கும் போது தேவன் உங்களையும் என்னையும் இந்த சபையான கல்லின் மேல் கட்டியிருக்கிறார். நம்மளோட விசுவாசம் இந்த கல் மேல் இருக்கும் போது இந்த அதிர்ச்சியை தாங்கும். நான் மணல் மேல என் விசுவாசத்தை கட்டியிருந்தேன்னா அது இந்த ஆட்டத்துக்கு தாங்கி இருக்காது. நான் என் விசுவாசத்தை உறுதியான கல் மேல கட்டியிருந்தேன்னா என்ன அதிர்ச்சி வந்தாலும் அது தாங்கும். அதான் அவர் கம்பேர் பண்றாரு. இந்த பூமி அதிர்ச்சியும் நீங்க அது திரும்ப படிச்சீங்கன்னாவே தெரியும். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ள, அதாவது இயேசு கிறிஸ்துவான முதல் வருகை போது நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையத்தையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அங்க இயேசு கிறிஸ்துவானவர் வரும் நாளிலே முதல் வருகையிலும் சரி, 2ஆம் வருகையிலும் சரி, முதல் வருகையிலும் அவர் அந்த ஆலயத்தை அசைத்து பார்த்துட்டார். அவர் அந்த ஆலயத்தோட திரை சீலே 2ஆ பிரிஞ்சிச்சு. அப்போ உங்களோட விசுவாசம் என்னோட விசுவாசம் அந்த கல்லின் மேல் இருக்கும்போது, இந்த நம்ம ஒரு சண்டே கிளாஸ்ல படிப்போம், கல்லு மேல கட்டின புத்தி உள்ள மகன், மணல் மேல கட்டின புத்தி இல்லாத மகன் படிப்போம். அப்ப இந்த நம்மளோட விசுவாசம் இந்த கல்லின் மேல் இருக்கும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகையை கொண்டு பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாங்க. நீங்களும் நானும் பயந்தோம், ஆனால் அப்ப நம்மளோட விசுவாசம் கல்லின் மேல் இல்லைன்னு அர்த்தம். இப்ப மேல படிப்போம். இதுதான் அங்க சொல்றாங்க. இப்ப மேல படிப்போம். இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது தேவனால் கட்டப்பட்ட சபையை குறித்து சொல்லப்படுது. நீ கட்டின இந்த ஆலயம்லாம் வெளி தோற்றம், ஆனா என்னோட சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக கட்டப்பட்ட இந்த சபை என் ஆவியில் நிரப்பப்பட்டது. அது இந்த அசைவுக்கெல்லாம் அது ஆடாது. அதுதான் அங்க சொல்றாங்க. இப்ப திரும்ப ஆகாய்க்கு வந்துருவோம். ஆகாய் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
முந்தின ஆலயத்தின் அதே வசனம் தான். நீ நல்லா பார்த்தீங்கன்னா அங்க படிச்ச அதே வசனம் திரும்ப இங்க வரும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த மூணாவது செய்தி. இயேசு கிறிஸ்துவானவரே அந்த சமாதானம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த சமாதானம் இந்த விசுவாசத்தின் கல் மேல கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டுதான் இருக்கு. நம்ம உறுதியா இருந்தோமே ஆனால் அவர் வரும் நாளில் இந்த அசைவு அவர் வரும்போது பூமியே வானமே கிழிஞ்சிடும் அப்படின்னு போட்டு மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும் ஒரு பெரிய அது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அப்படி வரும்போது கூட நாம் அவருடனே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயம் இருந்தேமே ஆனால் நம்ம இந்த அசைவுக்கு பயப்பட வேண்டாம். அதாங்க மூணாவது செய்தி. இப்ப நாலாவதுக்கு போவோம். 10வது வருஷம். இப்போ அது முடிஞ்சு அடுத்ததுக்கு வராங்க. மேல போய் 10வது 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவன் ஒருவன் தன் வசனத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாமிசத்தை கொண்டு போகையில் தன் வசனத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாக்குமோ என்று நீ ஆசாரியத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்கிறார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதேசமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாயும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் எனும் பின்னும் கேட்டால் அதற்கு ஆசாரியர்கள் பிரதேசமாக தீட்டுப்படும் என்றார். இப்போ இங்க ரெண்டு கேள்வி ஆகாய் கேட்கிறார். ஒரு கேள்வி என்னன்னா இதே நீங்க லேவியாகத்திலையும் பார்க்கலாம். லேவியாகமம் 6:2. இன்னொருத்தர் என்னாகமம் 19:11-13. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி என்னாகும் 19:11-13 தீட்டுப்பட்டது இது இஸ்ரவேலுக்கு கொடுத்த அந்த ஒரு சட்டம். அதனாலதான் இங்க அவர் கேள்வியா கேட்கிறாரு. இப்படி நீ திரும்ப 13 படிச்சீங்கன்னா தெரியும். பிணத்தால தீட்டுப்பட்டவன் வந்துச்சுன்னா தீட்டுப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இவங்க பிரதான ஆசிரியர்கள் ஆம் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் 14 படிக்கும் 14ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய் அப்படியே ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறது தீட்டுப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனானவர் உன் இருதயத்தில் இப்படி தீட்டோட இருக்கிற. ஏன்னா அவர் தெளிவா என்ன சொல்றாரு, நீங்க இங்க தீட்டுப்பட்டு இருக்கன்னா பிணத்தால தீட்டுப்பட்டவன் மட்டும் இல்ல, உன் இருதயத்தாலே நீ தீட்டுப்பட்டு இருக்க அப்படிங்கிறாரு. மேல படிப்போம். இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரணத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலயம் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலயத்தில வந்தபோது 20 குடம் மாத்திரமே இருந்தது. கற்காயினாலும் மிகப்பணியினாலும் கண்மழையினாலும் உங்கள் கையின் வேலைகளெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் எப்படி மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் இதுக்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சத்தில் இன்னும் எதிரானி உண்டோ? திராட்சை செடியும் மத்தி மரமும் மாதங்கடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பாவமானது, இந்த உலக சிந்தை, இந்த தீமையானது நம்மளுக்குள்ள இருக்கிறத பரவுறது ரொம்ப அழகா பரவிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் பாவம் வந்து ஈஸியா பரவிடும். அது கிட்டத்தட்ட இந்த கொரோனா மாதிரி தான். ஒருத்தர் தும்முனா அடுத்தது பரவிடும்.
ஒருத்தர் தப்பு பண்ணா அந்த பாவம் வந்து ஈஸியா ஒருத்தர் பரவும். ஆனா பரிசுத்தமா இருப்பது என்பது ரொம்ப அரிதான காரியம். அது ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் பரவுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் பரிசுத்தமா நடக்கிறத பார்த்து இன்னொருத்தர் நடக்குங்கிறது அரிதான காரியம். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. பாவத்துல ஒருத்தன் பார்த்து இன்னொருத்தன் பாவத்துல விழுகிறத காட்டிலும் பரிசுத்தமா நடக்கிறது அரிதான காரியம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நடந்தீர்களானால் எனக்கு அது உகந்த காரியம் அல்ல. இப்படி பாவத்துல விழுந்தீங்கன்னா அதான் சொல்றாரு. இப்ப நீங்க மேல படிச்சீங்கன்னா தெரியும். இதே அப்படியே மேல படிங்க. இப்போ இத்தனை நாள் நீங்க இப்படி நடந்துட்டீங்க, இதை விட்டுருங்க. இப்ப மேல எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றாரு. இப்போதும் இதற்கு முன்ன காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இப்போ உங்களையும் என்னையும் பார்த்து இதுதான் தேவனானவர் கேட்கிறாரு. நாம் பழைய காரியங்கள், பழைய விஷயங்களை சரிப்பா இன்னைய வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டு இனிமேல் நாம் எப்படி இருக்க போறோம்? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே கேள்விதான் வைக்கிறார் தேவனானவர். சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டு இப்போ நீ எப்படி இருக்க போற? 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். காங்கேயத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அஸ்திவாரமும் மாதம் செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். நீங்கள் நடந்ததெல்லாம் விட்டு நான் இனிமேல் உன்னை ஆசீர்வதிக்க தான் போறேன். ஆனால் நீ என் காரியத்தில் கிரயமாகவும் நேர்மையாகவும் பயத்திலும் நடந்தே ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் ஆக தெளிவா அதான் சொல்றாரு. கடைசியா சொல்லி முடிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் வச்சு நீ நடந்தேனால் உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத கடைசியா கொண்டு வர்றாரு. 21 ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ராஜ்யங்களுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளுடைய அவர்களின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் சகோதரின் பட்டயத்தினாலே விடுவார்கள். இதெல்லாம் உலகத்துக்கான காரியங்கள். உலகத்தோட இருக்கிறவங்க எல்லாம் ஆவாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது 2ஆம் வருகையப்போ இதெல்லாம் நடக்கும். ஆனா என் காரியத்தில் நீ கிரயமாகவும் ஒழுங்காகவும் நடந்து ஆதி கால கிறிஸ்தவர்கள் அன்பிலும் பரிசுத்தத்திலும் எப்படி அனுதினம் கூடினார்களோ, எப்படி அனுதினம் அன்பை பகிர்ந்தார்களோ அந்த வகையில் நாம் இருந்தோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? 23 சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார்? இந்த முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது அதாவது எகிப்து காலத்துல இருந்து இது வந்து ராஜாக்கள் கொடுக்கிற ஒரு அங்கீகாரம். இந்த முத்திரை மோதிரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுக்கிற எல்லா அதிகாரமும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். நாம் இப்படி நடந்தேமே ஆனால் இல்ல இந்த பாவம் இந்த உலகத்தை பார்த்து நம்ம பயந்தோம்னா அப்படியே விழுந்துடும். இது ரொம்ப ஒரு விசித்திரம், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. டிஸ்கவரி சேனல் அடிக்கடி இது பத்தி போடும். இந்த கழுவோட வாழ்க்கையை பத்தி போவோம். கழுவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு பறவை. மற்ற பறவைகளையும் காட்டியும் அது ரொம்ப ஒரு புத்திசாலியான பறவை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப மேகம் கருமேகம் மழை வர்ற டைம் ஆயிடுச்சுன்னா பறவைகளுக்கு அதுகளுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு, அதுக்கு தெரியும். அப்ப பறவைகள் பொதுவாகவே மழை வர்ற டைம்ல பறக்காது. ஏன்னா அது பறந்துச்சுன்னா அதுக்கான எதிர்காற்றும் தண்ணியில இதானக்கு அதனால பறக்க முடியாது. அதனால இந்த பறவைகள் எல்லாமே என்ன பண்ணணும்னா அது கூடுக்கோ எங்க இடம் கிடைக்கிறோம் அங்க நின்றும். காலையில இருந்து எல்லா பறவையும் தான் பண்ணும். ஆனா இந்த கழுகு மட்டும் என்ன பண்ணுமா, அந்த கரு மேகத்துக்கு மேல போயிடணும். அப்ப அதுக்கு மழையே வராது. அப்போ இந்த மழை வர்ற வரைக்கும் மேலதான் பறக்குமா, திரும்ப மழை. அப்ப அதோட குணாதிசயம் பாருங்க. நான் உலகத்துக்கான பாவத்துக்கு மேல போயிட்டேன்னா எனக்கு இதை பத்தி தெரியாது. இது என்னமோ இது எனக்கு கீழே தான் இருக்கு, அது மேல இருந்தாதான் எனக்கு பிரச்சனை. அதை பார்த்து நான் பயந்து ஓடணும். இந்த கழுகு கருமேகத்துக்கு மேல போய் அது மழை முடிகிற வரைக்கும் பறந்துட்டே தான் இருக்கும். அது கழுகோட குணாதிசயம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்கோம் அதோட வாழ்க்கையை பத்தி. ரெண்டாவது கழுகோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கழுகு வந்து மொத்தம் அதோட ஆயுள் காலம் வந்து 60 இருந்து 70 வருஷம். ஆனா அதோட அழகு பாத்தீங்கன்னா 35-40 வருஷத்துல பழசாயிடும்.
கழுகோட ஒரு குணாதிசயம் என்னன்னா, இது பழசாயிடுச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு இறை பிடிக்க முடியாது, இறைய கொத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுவா போய் அந்த அழகை உடைச்சு புது அழகை உருவாக்கிக்கும். இது அதோட குணாதிசயம். இது எது புது அழகை உருவாக்குதோ அது மட்டும்தான் 70 வயசு வரைக்கும் வாழும். மற்றதெல்லாம் இறந்துடும், சில கழுகுலாம் இறந்துடும். அப்ப நீங்களும் நானும் இந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம், அவ்வளவுதான். அந்த பழைய அழகை உடைச்சு நம்ம பழைய வாழ்க்கையை அடிச்சு உள்ள வந்துட்டோம். நம்ம அது பாவத்துக்கு மேல பறந்தாகும். நம்ம என்னைக்கு பாவத்துக்கு மேல பறக்கிறோமோ அன்னைக்கு இதை பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நாம் கழுகாக இருந்தோமே ஆனால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு உறுதியா இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.